Hello students, welcome to Centum channel 8th standard தமிழ் இயல் 4 book back mark பண்ணலாம் வாங்க. First திருக்கேதாரம் இயல் 1ல book back இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 69ல காட்டில் இருந்து வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. அது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து ஆ டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க, செகண்ட் ஒனுக்கு இ டிக் பண்ணியிருக்கேன், தேர்ட் ஒனுக்கு ஆ டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற கைவினை கலைகள், இதில் அதே தான் பேஜ் நம்பர் 74ல் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இ பனை ஓலைகள், செகண்ட் ஒனுக்கு ஆ, தேர்ட் ஒனுக்கு இ மட்டும் ப்ளஸ் அல்ல, ஃபோர்த் ஒனுக்கு ஆ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும் மட்டுமல்லாமல் அழகுக்காக முன்பெல்லாம், இதுக்கு நான் நோட்டில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. முழுவதும் பாருங்க, ஊதுபத்தியை கொளுத்தி வைத்தால் அதன் மனம் அறை முழுவதும் நறுமணம் வீசும் எழுதியிருக்கேன் பாருங்க, அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே மட்டுமல்லாமல் எழுதியிருக்கேன் பாருங்கள், பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம்தான் இன்னும் வரணும் இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அழகுக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள், அழகுக்காக முகத்தில் பூசப்படும் சாந்துகள் மனப்பொருள்களுள் சில தீமை தருவதும் உண்டு. அழகுக்காக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு முன்பெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள், முன்பெல்லாம் தமிழர்கள் ஆகிய நாம் மண் பாண்டங்களில் தான் விறகடுப்பில் சோறும் குழம்பும் சமைத்தோம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? முழுவதும் மட்டுமல்லாமல் அழகுக்காக முன்பெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழர்கள் இசைக்கருவிகள், தமிழர் இசைக்கருவிகள் இதில் வந்து இதில் புக் பேக் எது இல்லை. நெக்ஸ்ட்டு எச்எம்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆ ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஒனுக்கு இ, தேர்ட் ஒனுக்கு ஆ. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக, ஆன்சர் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வினையெச்சம், செகண்ட் ஒனுக்கு பெயரெச்சம், தேர்ட் ஒனுக்கு முற்றெச்சம், ஃபோர்த் ஒனுக்கு குறிப்பு பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. இங்கே கொடுத்துட்டாங்க என்னென்ன சொற்கள்னு, இந்த சொற்களில் எதெல்லாம் பெயரெச்சம் எதெல்லாம் வினையெச்சம்னு எடுத்து எழுதணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம்ல இங்கே பாருங்கள், பின்வரும் இசைக்கருவிகள் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. இந்த இசைக்கருவி பெயரில் அகர வரிசையில் எழுதணுமா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம உடுக்கை எழுதணும், செகண்ட் ஒன் உரிமை, தேர்ட் ஒன் கணப்பாறை, ஃபோர்த் ஒன் தவண்டை, ஃபிஃப்த் ஒன் தவில், சிக்ஸ்த் ஒன் நாகசுரம், செவன்த் ஒன் படகம், எயித் ஒன் பிடில், நைன்த்து பேரியாழ், 10th மகுடி. ஓகேங்களா? இப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை வகையை கண்டறிந்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னன்னா செய்தி தொடர்,
செகண்ட் ஒன் விழைவு தொடர், தேர்ட் ஒன் உணர்ச்சி தொடர், ஃபோர்த் ஒன் வினா தொடர். எழுதியிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. செய்தி தொடர், விழைவு தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர். நெக்ஸ்ட்டு தொடர்களை மாற்றுக. இதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன கொட்டேஷன் போட்டு காட்டின் அழகு. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அடுத்தது அதிகாலையில் துயில் எழு. அடுத்தது காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு சரியான இணை சொற்களை இட்டு எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து கல்வி கேள்வி, செகண்ட் ஒனுக்கு மேடு பள்ளம், தேர்ட் ஒனுக்கு போற்றி புகழ்பட, ஃபோர்த் ஒனுக்கு ஈடு இணை, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆடி அசைந்து. மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மொழி, பேஜ் நம்பர் 87, மொழியோடு விளையாடுவோம். இந்த பாக்ஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா சரியா கொண்டு வரமா வீடியோ. இது நெக்ஸ்ட்டு திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பேஜ் நம்பர் 89. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ குற்றமற்ற ஆட்சி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ கண் ப்ளஸ் ஓடாது, ஃபோர்த் ஒனுக்கு இ கசடு ப்ளஸ் அரை, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்துங்க. இந்த பேராவை படித்து பார்த்துட்டு இந்த பேராவுக்கு எது கரெக்டான குறள்னு கேட்குறாங்க. இங்கே 3 குறள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 குறளில் எது கரெக்டான குறள் இந்த பேராக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஒன் தான் இந்த பேராவுக்கு கரெக்டான குறள். செகண்ட் ஒன் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட இயல் 4 முடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.